300க்கும் மேற்பட்ட படையினர் 2 பகுதிகளிலும் இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக உக்ரைனில் இணைந்தவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள், ரஷ்யாவில் இணைந்தவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இறந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசை வார்த்தைகள் என்பன நேரடி களத்திற்கு இல்லாமல் பதுங்கு குழிகளிலும் பின்கள பணிகளிலுமே தங்களுக்கான பணிகள் தரப்படும் எனவும் வெளிப்படைகளாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது வேக்னர் குழு போல இவர்கள் கூலிக்காக செயற்படுகின்றார்கள். ஆனால் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் இலங்கை அதற்கான ஒரு கவலையை தெரிவிக்கின்ற நிலையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இலங்கையில் நடந்த போரின் பொழுது பாவிக்கப்பட்ட பல ஆயுதங்களும் தற்போதைய இலங்கை படைகளுக்கு தேவையில்லாதவையாகிவிட்டன. ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இல்லாமல் சர்வதேசமே பங்கு பெற்றுகின்ற விவகாரமாக இருந்தாலும் இந்த விற்பனை என்பது தனியார்கள் மூலம் நடத்தப்பட்டதா அல்லது அரசு அனுசரணையுடன் நடத்தப்பட்டதா என்பதுதான் இப்ப உள்ள பெரிய கேள்வி. அது நிச்சயமாக இலங்கையை உள்நுழைக்கும், இந்த போரரங்கில் உள்நுழைக்கின்ற